பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், ஆட்சியில் சம பங்கு கொடுக்கணும், வீட்டில் சம பங்கு கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய அரசியல் தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சமீப காலமாக பெண் உரிமையை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. பெண் ஆதிக்கம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கான எல்லா சலுகைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய மேடைகள் போட்டு பேசுகிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் வந்து அதுக்கான முயற்சி எடுத்தாங்க, எந்த அரசாங்கமும் எடுத்தது அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அரசுகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாதனை படைத்த பெண்கள், இந்தியாவில் வந்து சாதனை படைத்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இல்லை, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்தவர்கள், வேலு நாச்சியார் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. ஜான்சி ராணி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெண்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சாதனை பெண்களை பற்றின இன்றைக்கி முழு விவரம் பார்த்துருவோம். இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் கோ டு ஸ்பேஸ். பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல்ல இந்திய பெண் முதல்ல ஸ்பேஸ் விண்வெளிக்கு பயணம் செய்தது யார்? ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. கல்பனா சாவ்லா. அவங்க தான் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு இந்திய பெண் வந்து ஸ்பேஸுக்கு போன முதல் பெண்மணி. அவங்க இப்போ உயிரோடு இல்லை. இந்தியாவோட முதல் ஜனாதிபதி அவங்க யாருன்னு கேட்டேன், பிரதிபா பாட்டீல். அவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண் ஜனாதிபதி. அடுத்து இந்தியா ஃபஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க பார்த்தீங்கன்னா கிரண் பேடி பாண்டிச்சேரி ஆளுநராக கூட இருந்தாங்க கொஞ்ச நாள். அடுத்து ஃபஸ்ட் இந்தியா ஃபஸ்ட் டாக்டர், ஃபீமேல் டாக்டர் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் முதல் டாக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்தி கோபால் ஜோஷி. அவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட் டாக்டர், அதாவது பெண் மருத்துவர். டாக்டர்ன்றதோட பெண் மருத்துவர். அடுத்து பைலட், இந்தியாவோட ஃபஸ்ட் பைலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரளா தக்ரால் அப்படின்றவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட் பைலட், ஃப்ளைட் ஓட்டுற பைலட். அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் கவர்னர் ஃபீமேல் கவர்னர், இந்தியாவோட முதல் கவர்னர் சரோஜினி நாயுடு. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் காட் அசோகா சக்ரா விருது. முதல் பெண்மணி அசோகா சக்ரா வாங்கின முதல் பெண்மணி நிர்ஜா பனோத். அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் காட் நோபல் ப்ரைஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல்ல நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க இந்தியா பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் தெரசா தான் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்தியாவோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர், உமன் பிரைம் மினிஸ்டர். அடுத்து சீஃப் மினிஸ்டர், இந்தியாவோட ஃபஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா சுஜேதா கிருபாலனி தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு, அதாவது சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க, பெண் சீஃப் மினிஸ்டர், முதல் சீஃப் மினிஸ்டர். இந்தியாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க பார்த்திங்கன்னா பெண் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க நிர்மலா சீதாராமன். இப்போ கரண்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. அடுத்து இந்தியாஸ் ஃபீமேல் டீச்சர், ஃபஸ்ட் ஃபீமேல் டீச்சர், அதாவது ஆசிரியர், இந்தியாவின் பெண் ஆசிரியர் அப்படின்றது சாவித்ரிபாய் புலே. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் ஃபீமேல் சயின்டிஸ்ட், அதாவது பெண் விஞ்ஞானி, முதல் விஞ்ஞானி பார்த்திங்கன்னா கமலா ஷோயினி. அவங்க தான் ஃபஸ்ட்டு பெண் விஞ்ஞானியாக இருந்தாங்க. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் கிளைம் எவரெஸ்ட், இந்தியா பெண்மணி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின முதல் பெண்மணி பார்த்திங்கன்னா பஷிந்திரா பால் தான் வந்து முதல்ல எவரெஸ்ட் ஏறின இந்திய பெண்மணி. அடுத்தபடியாக இந்தியா ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் காட் பாரத் ரத்னா அவார்டு வாங்கின இந்தியாவோட முதல் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புலக்ஷ்மி அம்மையார் தான் வந்து பாரத் ரத்னா, இசைக்கான பாரத் ரத்னா அவார்டு வாங்கினவங்க அவங்க தான். அடுத்து ஃபீமேல் லாயர், முதல் வக்கீல் லாயராக இருந்தவங்க கோர்னிலா சோர்பாஜி. அப்புறம் இந்தியாஸ் ஃபீமேல் ஃபஸ்ட் ஆக்டர், சினிமா நடிகையாக வந்தவங்க துர்காபாய் காமத். அவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சினிமா நடிகை, பெண் சினிமா நடிகை. அப்புறம் வந்து இந்தியாவோட மிஸ் வேர்ல்டுனா யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐஸ்வர்யா ராய். அப்படி தான் சொல்லுவீங்க, கிடையாது. இந்தியாவோட ஃபஸ்ட் மிஸ் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியாவில் இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, மிஸ் ரீட்டா ஃபராரி தான், மிஸ்டர் ரீட்டா ஃபராரி அவங்க தான் வந்து முதல்ல இந்தியாவில் சார்பாக போட்டிட்டு
உலக அழகி பட்டம் வென்றவங்க. அடுத்தது WTA டைட்டில், வேர்ல்டு டென்னிஸ் சாம்பியன் சானியா மிர்சா. WTA டைட்டில் வின் பண்ணவங்க இந்தியா சார்பாக சானியா மிர்சா தான். அடுத்து IFS ஆஃபீஸர் எல்லிமா முத்தம்மா. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இந்தியாவோட முதல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குமாரி ஜஸ்டிஸ் ஃபாத்திமா பிவி. தெரிஞ்சிருக்கோம் ஃபாத்திமா பிவி யார் அப்படின்னு உங்களுக்கு. ஃபஸ்ட் உமன் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினவங்க, இந்த ஃபஸ்ட் ஒலிம்பிக் உமன் மெடல் வாங்கினவங்க கர்ணம் மல்லேஸ்வரி. இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.